ரவிவர்மன் சார் இந்த ரூம்லையும் இல்லையே. சே, நல்ல வேலை, ஆஃபீஸ்க்கு இன்னும் யாரும் வர ஆரம்பிக்கல. செக்யூரிட்டியும் சாப்பிட போயிருக்காரு. மேடம், காஃபி ஏதாவது வேணுங்களா? இல்ல, நீங்க போங்க. சரிங்க மேடம். நிச்சயமா இதுவும் அண்ணனோடதுதான். ஆனா அண்ணன் எதுக்காக போட்டோவை ஃபயர் பண்ணணும்? மொத்தம் 2000 கிஃப்ட் பேக் வேணும். ஒவ்வொரு கிஃப்ட் பேக்கும் 1000 ரூபாய்க்கு குறையாம இருக்கணும். சரிங்க மேடம். ஏன் தாச்சி, இந்த வான வேடிக்கையெல்லாம் உண்டா? ஆண்டி, உங்களுக்கு என்ன வெடி போடணும்னு சொல்லுங்க, நல்லா வெயிட்டா போட்டுருவோம். உலக்க வெடி போடணும். உலக்க வெடினா அதுக்கு உரல் இருக்கணுமே. அதான் நீ இருக்கியே, உன் தலையில போட வேண்டியதுதான். என்ன அத்தாச்சி, வான வேடிக்கை உண்டான்னு சாதாரணமா கேட்டுட்டீங்க? எங்க அண்ணன் வீட்டு கல்யாணம்னா சும்மாவா? கொளுத்திட மாட்டோம். எதை கொளுத்துவீங்க? மண்டபத்தையே வா. பார்த்தா தாச்சி. ஏன் அத்தாச்சி இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பேசாம இருங்க. இந்திரா மேடம் வந்துட்டாங்க. நகாசரி வந்துட்டாரா? வந்துருவாரு அண்ணே, வரேன்னு போன் பண்ணாரு. சரி இந்திரா, இது நம்ம வீட்டு பரம்பரை தாலி. இதை அழிச்சிட்டு தான் இனி அவக்கு தாலி செய்ய போறேன். ரொம்ப நல்ல விஷயம் அண்ணே. ஏமா அதை எதுக்கு உருக்கணும்? அது அப்படியே மெருகு போட்டு கட்டக்கூடாதா? இல்ல ஆனந்த், அது சாஸ்திரம் இல்ல. குடும்பம் தழைக்கணும். அர்ஜுனும் இனியாவும் நல்ல ஆரோக்கியத்தோட வாழணும். நம்ம பரம்பரை தாலி நிச்சயமா அதை நிறைவேற்றி தரும். நம்ம குடும்பத்தோட முன்னோர்கள் இனியா கூடவே இருப்பாங்க. உங்க முன்னோர்கள் ஆவியா இருந்தா கூட அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உங்க மருமக உருவிட்டு விட்டுருவா பாருங்க. வாங்க வாங்க. வணக்கம்மா. வாங்க இளமாறன். ஹாய் சார். வாங்க. வணக்கம். வா. வாங்க வாங்க உட்காருங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. வணக்கம். அம்மா, இதுல தங்கம் இருக்குமா, பசுவுக்கு தாலி செஞ்சிருங்க. சரிங்க, உட்காருங்க. என்ன விஷயம்? அண்ணன் கூப்பிட்டாரு, அதான். இந்திரா, இது ஆசாரி கிட்ட கொடுத்துரு. சரிங்க அண்ணி. வணக்கம். வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கங்க. என்னம்மா வசுந்தரா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என் பொண்ணுக்காக நான் வாங்கின மாங்கல்யம். அப்படியா?
கடவுளே, ஒரு அப்பாவா என்னோட கடமைய என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேன். தொம்பியால தகரமே வாங்க முடியாது, தங்கம் எப்படி வாங்கினா? பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கல்யாணத்துக்காக கை நிறைய பெருசா செலவு பண்ண முடியலன்னாலும் மனசு நிறையிற மாதிரி பண்ணிருக்கேன்னு எனக்கு திருப்தியா இருக்குமா. பாத்தீங்களா இளமரனப்பா, நீங்க தங்கம் வாங்குனீங்க, உங்க சம்மந்தி தாலியே வாங்கிட்டு வந்துட்டாரு. ஒரு மாங்கல்யம் தான் வாங்கணும், அதுதான் சம்பிரதாயம். நீங்க வாங்கிட்டு வந்த இந்த தங்கத்தை கொடுத்து பசுவுக்கு வேற ஏதாவது ஒரு நகை பண்ணிக்கங்க. அப்பா, அன்னைக்கு ஒட்டியானு செய்யலாமாப்பா? அது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சிடலாம் மீனாட்சி. என்னோட நீண்ட நாள் ஆசை, அடுப்புல காய போற தங்கம் அப்படியே இடுப்புக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஐயோ ஒருத்தன், ஐயோ இவ்வளவு செலவு பண்ணி தாலி வாங்கிட்டு வந்திருக்கானே என் தம்பி. இவளுக்கு வாங்கின மாதிரி உனக்கு பிறந்த பொண்ணுக்கு நீ வாங்கணும் இல்லடா? அப்ப இருக்குடா உனக்கு. புருஷனு பொண்டாட்டிமா சேர்ந்து கோயில் கோயிலா போய் மடிப்பிச்சை எடுங்க. ஊர்ல இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போய் மடிப்பிச்சை கேட்டா ஒரு குந்துமணி தங்கம் தான் வாங்க முடியும். அம்மா, அம்மா வணக்கம்மா. வாங்க வாங்க. வணக்கம். வீட்ல கல்யாணம், தம்பி சொல்லிருப்பான். ஆமாங்கம்மா, சொன்னாரு, தம்பி சொன்னாருமா. அதான் நம்ம பரம்பரை மாங்கல்யத்தை உருக்கி ஒர பார்த்து தாலி செய்யணும். செஞ்சிடலாமா? வீட்லயே தாலி செய்யணும்னு தம்பி சொன்னாருமா. நான் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளோடய வந்திருக்கேம்மா. தம்பி, இந்த செய்கூலி சேதாரம் எவ்வளவு போடுவீங்க? அதெல்லாம் ஒண்ணும் போட மாட்டேங்கம்மா. இது கையாலே செய்யற வேலைங்கிறதுனால சேதாரம் எதுவும் ஆகாதுங்கம்மா. பரவாயில்ல தம்பி. நீங்க இங்க வாங்க. இந்திரா, அதை எடுத்து கொடுமா. குடு. இந்தாங்க. சரி, நல்லதுங்கம்மா. என்னங்க, தாலி வாங்க எப்படிங்க பணம் கிடைச்சது? அப்பப்ப கிடைச்ச வேலையெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தம்மா. அந்த பணத்துல தான் தாலி வாங்கினேன். என் மகளுக்கு மாங்கல்யம் வாங்கினதுல எனக்கு ரொம்ப பெருமைமா. இதை விட ஒரு அப்பாவுக்கு பெருமை, சந்தோஷம் வேற என்ன இருந்துட முடியும்? இவ்வளவு நெருக்கடியிலையும் கடவுள் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு பாரு. அதை நினைச்சு சந்தோஷப்படு. அது சரிங்க, மசுவுக்கு செஞ்சுட்டீங்க, அதே மாதிரி நம்ம இலக்கியாக்கும் செய்யணும்ல. அத பத்தி இப்ப ஏம்மா யோசிக்கிற? நல்லதே நினை, நல்லதே நடக்கும். கண்டிப்பா செய்வோம். இப்போ சேர தாலி அர்ஜுன் சார் உங்க கையால தான் என் கழுத்துல ஏறணும். நிறைய வேலை இருக்கு இந்திரா. அம்மா, திருமாங்கல்யம் ரெடி ஆயிடுச்சுங்கம்மா. நீங்க சாமி முன்னாடி வச்சு கும்பிடுங்கம்மா. ரொம்ப நன்றிங்க. நல்லது, நான் வரேம்மா. இந்திரா, பசுவோட அப்பா வாங்கின மாங்கல்யத்தையும் எடுத்துட்டு வா. ரெண்டுத்தையும் வச்சு சாமி கும்பிடலாம். சரிங்க நீ. இந்தா, எல்லாரும் வாங்க. கடவுளே, அர்ஜுன் சார் கையால மட்டும்தான் அந்த தாலி என் கழுத்துல ஏறணும். பரம்பரையே இல்லாதவனா என் கழுத்துக்கு பரம்பரை தாலி வரப்போகுது. இந்த சந்தர்ப்பத்தை நான் விடவே மாட்டேன். எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிடுவேன். பரம்பரை தாலி அது ரத்த உறவு கழுத்துல தான் ஏறும்.
அந்த தாலி ஏற போற கழுத்து என் பொண்ணோட கழுத்துல தான். தாலி வந்து சேர போறது என் கழுத்துக்கு தான். அது எப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும். 2 தாலியை வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு கனவு காண்றாங்களே. அந்த இனியா கழுத்துல தாலி ஏறதுக்கு இந்த அமெரிக்காக்காரி விட மாட்டா. வசுந்தரா கழுத்துல தாலி ஏறதுக்கு நான் விட மாட்டேன். மொத்தத்துல இந்த பட்டுப்புடவை தான் ஐயோ பாவம். இங்க பாருங்க, இன்னைக்கு சாயங்காலம் ஒரு முக்கியமான சடங்கு இருக்கு. யாரும் வெளியில போயிட வேண்டாம். என்ன சடங்கு ஆண்டி? மா என்ன சடங்குமா? அது சாயங்காலம் சொல்றேன்ப்பா. கண்ணா ஜோதி, டேய் இந்த பேர்ல இருக்கிற ஜோதி உன் மூஞ்சில இல்லையேடா. மூஞ்சி ஏண்டா மூஞ்சூர் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க? என்னடா கழுத்து கையெல்லாம் மூலியா இருக்கு? வாழ்க்கையை வெறுத்து போனதுக்கு அப்புறம் கையில கழுத்துல நகை இருந்தா என்ன இல்லன்னா என்ன? அப்படியெல்லாம் நீ சொல்லப்படாது ஜோதி. இந்த பொங்க பானைக்கு பூ வச்சாதான்டா அழகு. அந்த மாதிரி உன் கழுத்து என்னைக்கும் பளபளன்னு மின்னணும்டா. பசுவை கட்டிக்க போறவன் வலிப்பா இருக்க வேணாமா? பாட்டி இது பாரு, சும்மா ஐஸ் வைக்காத. ஆத்துல வெள்ள கரை புரண்டு தான் ஓடுது, ஆனா என் நெஞ்சுதான் வத்தி கிடக்கு. ஐயோ என்னடா இது, காலங்காத்தால ஏதோ உளறிக்கிட்டே இருக்க. ஏண்டா உள்ள ஏதாச்சும் ஊத்திட்டு வந்துட்டியா? பேச்சு மாத்தாத பாட்டி. 4 வாரமாய், வாரம் மாசமாய், மாசம் வருஷமாய் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா நீ சொன்னது மட்டும் எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது. ஆஹா, இவன் ரொம்ப ஓவரா பேசுறானே. என்னடா ஜோதி நடக்கல? ஆமா, ஏதோ தெரியாத மாதிரியே கேளு. நீ திட்டம் மேல திட்டம் போட்டுட்டே தான் இருக்க. அது ஒவ்வொன்றுக்கும் நீ அட்வான்ஸ் வாங்கிட்டே தான் இருக்க. ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. டேய் இது பாருடா, இந்த காந்திமதி அவ வாக்குல மட்டும் கரெக்டா இருப்பாடா. உனக்காக நான் பட்ட பாடு எனக்கு தான்டா தெரியும். எல்லாம் கடைசி நேரத்துல இந்த புயலுக்கு பூட்டு போட்ட மாதிரி புஸ்ஸுன்னு போயிடுது. ஆமாமா, இந்த பேச்சுக்களை மட்டும் ஒன்னும் குறைச்சலே இல்ல. அங்க என்னடா பசு கல்யாணத்துக்கு தாலி வாங்கிட்டு வர அளவுக்கு வந்துட்டாங்க. நீங்க வக்கனையா பேசிட்டு இருக்க. கருவாய அடங்க மாட்டேங்கிறானே. இங்க பாரு ஜோதி, கொஞ்சம் நிதானமா இருக்கணும்டா. ஏண்டா சோதி, நாமளும் எவ்வளவு வேலை பார்த்தோம். போட்டோ எடுத்து அனுப்பணும், பேங்க்ல இருந்து ஆள் அனுப்பணும். எல்லாத்துலயும் என் தம்பி தப்பிச்சு வந்துட்டான்டா. வீட்டுல ஒவ்வொரு விசேஷம் நடக்கிறப்பவும் நானும் கொடைச்சல் குடுத்துட்டே தான்டா இருக்கேன். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே. எப்படி ஆகும்? போடுற ஐடியாவை ஒழுங்கா போடணும். அரைகுறையா போட்டா அப்படித்தான் ஆகும். இத பாருடா சோதி, அந்த வசு கழுத்துல நீ தாண்டா தாலி கட்ட போற. அது இந்த காந்திமதியோட பொறுப்பு. அதேதான் நானும் சொல்றேன். வசு கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். இத பாரு பாட்டி, வசுவை தான் நான் என் உசுரா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவளுக்காக நான் உசுரிய கொடுப்பேன்னு சொன்னது வெறும் வார்த்தை மட்டும் நினைச்சிடாத. அர்ஜுனா இருந்தாலும் சரி, அந்த இளமாறனா இருந்தாலும் சரி, எவன் குறுக்க வந்தாலும் அவனை போட்டு தள்ளிட்டு நான் ஜெயிலுக்கு போகவும் தயாரா இருக்கேன். என்னடா சோதி நீ இப்படி பேசுற? என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஜூஸுக்கு காசுடா. குடிச்சல, காசு கொடு. ஐயோ, வாழ்க்கையில முதல் முறையா நம்மள காசு கொடுக்க சொல்றான். ஐயோ, சொம்பு வேற கொண்டு வரலையே ஊத்தி கொண்டு போறதுக்கு. வாங்க 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 எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. டேய் 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 டேய், போலாம். டேய் நில்லுங்கற. எதுக்குடா இந்த நேரத்துல மொட்டை மாடி கூப்பிடுற? நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, அப்படி பாடுறதுக்கு இல்ல, இது வேற. இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஆமா, இந்த நேரத்துல எதுக்கு நீ மொட்டை மாடி கூப்பிடுற? ஐயா ஆண்டி, நான் உங்களை மொட்டை மாடிக்கு நிலாவை பார்க்க கூப்பிடல. நிலாவை பாக்குற சம்பிரதாயம் ஒண்ணு இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. அது என்ன நிலா பாக்குற சடங்கு? அது ஒண்ணு இல்ல தம்பி, சல்லடை மூலியமா நிலாவை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சல்லடையை இறக்கி இந்த சல்லடை மூலியமா மாப்பிள்ள பொண்ணுடைய முகத்தையும் பொண்ணு மாப்பிள்ளைய முகத்தையும் மாறி மாறி பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்ப வருஷத்துக்கு ஆனந்தமா சந்தோஷமா வாழ்வாங்கன்றது ஐதீகம். இது உண்மையிலே நோய்தானா இல்ல வேணும்னே செய்யறாளா? உத்தமன்,
அதெல்லாம் நார்த் இந்தியன் ஸ்டைல், அதெல்லாம் வேண்டாம். என்னது நார்த் இந்தியன் ஸ்டைலா? இந்த மாதிரி சொல்லி சொல்லி தான் நம்மளுடைய எல்லா சம்பிரதாயத்தையும் நம்ம விட்டு கொடுத்துட்டோம். கல்யாண வீட்டுல நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் பண்ணாதானே நல்லா இருக்கும். உத்தமன் சொல்றதுதான் கரெக்ட். நம்ம வீடு இப்போ கல்யாண வீடு, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் முக்கியம். இந்திராணி, நீ மாடியில இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கோமா. அண்ணி சொல்றது கரெக்ட் தான். நல்லது நடக்க போற வீட்ல கலகலப்பா 4 விஷயம் நடக்கணும்ல. அதானே, நான் மேல போய் எல்லாமே கரெக்டா இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வந்துறேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் வாங்க. ஓகே? முதல்ல நிலா இருக்கான்னு போய் பாரு. அதுவும் கரெக்ட் தான். நான் மேல போய் நிலா இருக்கான்னு பாத்துட்டு குரல் கொடுக்குறேன். நீங்க எல்லாம் வந்து ஓகே? அண்ணி பாவம், மனசுல என்னென்னலாம் கனவு வச்சிருக்காங்க, அதெல்லாம் எங்க பழிக்க போகுது? கரெக்ட் தான் மம்மி. சல்லட வழியா யார பார்த்தா என்ன, கடைசில அர்ஜுன் மாமா என்ன தானே பார்க்க போறாரு. நிலா எங்க இருக்கு? நிலா சூப்பரா பிரமாதமா தெரியுதே. எல்லாரும் மேல வாங்க, நிலா அட்டகாசமா பிரமாதமா தெரியுது. இவங்க எல்லாம் மேல வரதுக்கு முன்னாடி நாம ஒரு தடவை பாப்போம். நம்ம கண்ணுக்கு யார் தெரியறாங்கன்னு பாப்போம். நாமளும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? இது வந்து நிக்குது. ஏய் சலடை குடு. நிலா பாக்குறாரா? நிலா பாக்குறாரு, மூஞ்சிய பாரு. நீ பாருமா, நீ நல்ல நிலாவை பாரு. லேடிஸ் தான் பாக்கணுமா, ஜென்ஸ் எல்லாம் பார்க்க கூடாதா? ஏன் பாக்கலாமே, ஏன் நீங்க பாக்கலாம், வசு மேடம் பாக்கலாம், ஏன் இந்த ஆன்ட்டி கூட பாக்கலாம். டேய் இத பாரு, நான் சல்லடை வழியா நிலா பார்க்க போறது இல்ல, உன்னை அப்படியே சல்லடையில போட்டு சலிக்க போறேன். ஐயோ சாமி, நீங்க நல்லா நிலாவை பார்த்துட்டு சீக்கிரமா வந்து சேருங்க. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, பசிக்குது. எல்லாமே நல்லதா நடக்கட்டும். அர்ஜுன் என் கழுத்துல தாலி கட்டுற அந்த சந்தர்ப்பம் நெருங்கி வர்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு வசு. அப்பா, இவங்க வேற சாஸ்திரம் சம்பிரதாயம் நம்மள போட்டு கொள்றாங்க. ஐயோ, என்ன பண்ணலாம், போர் அடிக்குது. வசுவுக்கு கால் பண்ணுவோம். ஹலோ. என்ன வசு, அங்க ஒரே சத்தமா இருக்கு, கொஞ்சம் தள்ளி வரீங்களா? இனியா, நீ இப்படி வந்து நில்லு. அர்ஜுன் நீ பாரு. ஓகேமா. ரெடி ரெடி உத்தமன். கேக்கல. ஹலோ இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ கேக்குதா? கேக்குது வசு. எங்கேயோ கடந்தவ இங்க வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடியில பில்டப் கொடுக்கறா பாரு. ஆமா மம்மி, இவள பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. கேக்கல. ஹலோ. என்னங்க ஹலோன்னு சொல்றீங்க? செல்லம்மா மாறன்னு கூப்பிடலாம்ல. இங்க சிக்னல் இல்ல, சரியா கேட்க மாட்டேங்குது. சும்மா பேசுறதுக்கு தான் கூப்பிட்டேன் வசு. பக்கத்துல யாராவது இருந்தா கொஞ்சம் தனியா வரீங்களா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இருங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன்.